என்றும் அழியாத நித்திய பேரை நமக்கு தராருங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அவருக்கு விருப்பமானவைகளை தெரிந்து கொண்டு ஓய்வு நாட்களை ஆசிரித்து அவருடைய உடன்படிக்கையின் மேலே பற்றுறுதலாக இருக்கணுங்க. இவங்களுக்கு அவர் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? அவங்க பிள்ளைகளுக்குரிய இடத்தை அதையும் தாண்டி உத்தமமான இடமும் உத்தமமான கீர்த்தியும் கொடுக்குறாருங்க. நீங்கள் யாரா வேணா இருங்க, இயேசுவை உங்களுக்கு பிடிக்கல, அவரை உங்களுக்கு தெரியல, அவருடைய செயல்கள் எல்லாமே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கல்ல, அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு இஷ்டமானதை நீங்களும் மேற்கொண்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா, அவருடைய உடன்படிக்கையில் நீங்கள் நடந்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்க, அதை தூக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ நம்மளை நேசிக்கிறவருன்னு பாருங்க இயேசு. யாராவது கொடுப்பாங்களாங்க இந்த உலகத்தில்? இப்போ நான் என்னுடைய மகனுக்கு தான் சில தேவையான விஷயங்கள், சொத்துக்கள், சில உரிமைகளை கொடுப்பேன். வேற ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ தெரிஞ்சவங்களுடைய குழந்தைங்களுக்கோ என்னுடைய அவங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை தூக்கி கொடுப்பேனா? கொடுக்க மாட்டோம், யாருமே தர மாட்டோம். ஆனால் இயேசு அவங்க மகன் இவர்களுக்கு மேலான அவர்களுக்கு தர வேண்டிய அந்த உரிமையை தூக்கி கொடுக்குறாராங்க. அவருடைய வார்த்தையில கீழ்ப்படியணுங்க, அவருடைய உடன்படிக்கையில பற்றி கொள்ளணும், அவருக்கு விருப்பமானவைகளை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் செய்யணும். இயேசுக்கு பிரியமா நடக்கலாங்களா? இதெல்லாம் நம்ம சுதந்திரிச்சுக்கலாமே. நமக்கும் தாங்க, நமக்கு இயேசு இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இயேசு சொந்தங்க.